ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. கேரளா சேர்ந்த நபருக்கு மீண்டும் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. தாமஸ் பெரேரா இவர் வந்து ஒரு 47 வயது மிக்க ஒரு ஆண். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்டானுக்கு வந்து டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி போகிறாரு. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் இன் லா கூட போகிறாரு. அவரோட பிரதர் இன் லாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடிசன். ஸோ எடிசன் அண்ட் தாமஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து ஜார்டானுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து 1 day பிஃபோர் தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நான் ஜார்டானுக்கு வந்து சுற்றுலா வந்து போகிறேன், பிரதர் இன் லாவையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இஸ்ரேலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. அப்போ தான் வந்து அவங்க டூர் ஆப்ரேட்டர் அண்ட் நிறைய ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து விசாரிக்கிறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஸ்ரேலுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தால் ஒரு 10 மெம்பர்ஸாக வந்து சேர்ந்தால் தான் வந்து விசா கிடைக்கும் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டூர் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து ஒரு UK சிட்டிசன் அவரும் வந்து ஜார்டானுக்கு சுற்றுலா வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களோட டீமில் ஜாயின் பண்ணுறேன், நம்ம எல்லாருமா சேர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு வந்து விசா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து 10 பேர் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறனால அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு 6 பேரை வந்து நான் என் சைட்லேருந்து கூட்டிகிட்டு வரேன், எல்லாருமே இங்கே வந்து டூருக்கு வந்திருக்காங்க, ஸோ நம்ம எல்லாமே ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த விசா வந்து அப்ளை பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட அவர் சொல்கிறப்போ அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் கைடு கிட்ட வந்து இவங்களை கூட்டு போய் விட்டுறாரு. அந்த லோக்கல் கைடு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, விசாலாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டாம், நம்ம பார்டரை தாண்டி ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருப்போம், டங்கி ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து எப்படி நாடு கடத்தி கூட்டு போவாங்களோ அதே ஒரு ஃபார்மேட்டில் ஜோர்டான்லேருந்து இஸ்ரேல் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் அவங்கள வண்டியில் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நடப்பயணமாகவே கூட்டு போயிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கைடு. நெடுந்தூரத்துக்கு நடந்தே கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவங்க அந்த ஜோர்டான் பார்டர் கிட்ட நெருங்கும் போது வந்து ஜோர்டான் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து சரம் மாதிரியாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யார், உங்களை பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்தீங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுங்க, விசா எடுங்க, பாஸ்போர்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க, வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசால தான் அவங்க வந்து ஜோர்டானே வந்திருக்காங்க. இல்லீகலாக தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இருந்திருக்காங்க. இந்த கைடோட பேச்சை கேட்டு அந்த பார்டரில் அந்த அஃபீஷியல்ஸ்லாம் வந்து மடக்கிறப்போ கூட்டிகிட்டு வந்த கைடு வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அண்ட் எடிசன் வந்து யோசிச்சிருப்பாங்க. கூட்டிகிட்டு வந்த கைடுக்கே வந்து ஜோர்டான் அஃபீஷியல்ஸ் பேசுகிற பாஷை புரியாதனால அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு சரியாகவும் ஆன்சர் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி முரண்பாடாகவே இருந்திருக்கு அந்த கான்வர்சேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையுமே வந்து சிறப்பிடிக்க பிளான் பண்ணுறாங்க. நிறைய பேர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எடிசன் அப்படிங்கிறவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டார். பட் தாமஸ் அப்படிங்கிறவர் வந்து அங்கே மாட்டிக்கிட்டார். அவர் இந்தியாவுக்கு எப்படியோ வந்துட்டார். அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து நடந்த விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவர் எப்படி இந்தியாவுக்கு வந்தார் அண்ட் அவர் எப்படி எஸ்கேப் ஆனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஒரு ப்ராசஸில் வந்து ஜோர்டான் அஃபிஷியல்ஸ் வந்து தாமஸ் பெரேராவை வந்து சிறைப்பிடிச்சு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறப்போ அவர் வந்து முரண்பாடாக பதில் சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்டான் அஃபிஷியல்ஸ் வந்து தாமஸ் பெரேராவை கன் ஷாட் பண்ணுறாங்க. அவர் வந்து சம்பவ இடத்துல வந்து உயிரை இழந்துடுறாரு.